கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. வித்தியாசமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் ஆச்சரியமா இருக்கிறது, அதிசயமா இருக்கிறது. நாம் இதற்கு நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவாக பற்றி கொண்டு அவருடைய வழியில எவ்வளவு உறுதியாக நடக்கிறோம் என்பதில் கவனம், ஜாக்கிரதை தேவையா இருக்கிறது. அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறது, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுங்கள். அங்க பயன்படுத்துறார், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இன்றைக்கு வழக்கமான வேத பாடத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 20 முதல் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதை மேற்கொண்டது? சுற்றிலும் இருக்கிற கடினமான சூழ்நிலையை மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னா அநேகர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நிறைய பேர் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, ஆகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். 21ஆம் வசனத்துல இவைகள் முடிந்த பின்பு அப்படின்னா அந்த ஊழியத்துல ஒரு விளைவு, குறிப்பாக ஒரு மாய வித்தைக்காரர்கள் நிறைய பேர் மனம் மாறினாங்க. அவங்க புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து தீயிலே கொளுத்திட்டாங்க. நிறைய பேர் தங்களோட ப்ரொஃபஷனை விட்டுட்டாங்க. அதனாலே பலமாக கர்த்தருடைய வசனமானது விருத்தி அடைந்தது. A success of a ministry. ஒரு ஊழியத்தோட வெற்றியை நாம் அங்க பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு போனோம், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம், அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள், அநேகர் கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னா அந்த ஊழியம் செய்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதை கேள்விப்பட்டவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு ரிப்போர்ட் இங்க இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியாவிலே கொஞ்ச நாள் தங்கிட்டார். அடுத்தது அனுகூலமான அந்த கதவு, அனுகூலமான வாய்ப்பு இருக்கும்போது, நமக்கு இதுவரைக்கும் பார்த்த வரலாற்றுல அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது இல்லை. அனுகூலமாக இருக்கும், கர்த்தருடைய ஊழியம் நடக்கும், அநேகர் கீழ்ப்படிவார்கள், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க வருகிறது. 23 இருந்து அக்காலத்துல இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. இந்த மார்க்கத்தை குறித்து கொஞ்ச நாள் என்னமோ நடந்துக்குது, அந்த பகுதியில என்னென்னமோ நடக்குது. இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவர்கள் நிமித்தம் சமுதாயத்துல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல கவனிங்க, நாம் விக்கிரகாராதனையிலிருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள, நம்ம வீட்டுல, நம்முடைய உறவுக்காரங்க மத்தியில, நம்முடைய சமுதாயத்துல மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். நாம நம்முடைய மனமாற்றத்தை தெரிஞ்சு வச்சிருப்போம். அதனால நமக்குள்ள ஏற்படுகிற சில மாற்றங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம். நாம் கவனிக்காத ஒரு பக்கம் இருக்கிறது. அது நம்ம சுற்றிலும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன் பொதுவா கிறிஸ்தவர்கள் மனம் மாற்றத்தை பற்றி, கிறிஸ்தவர்கள் தங்கள் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல அவங்க அப்படி மாறி இந்த பக்கம் வருவதை பற்றி சமுதாயம் ஏன் நடுங்குது? நாடு ஏன் பயப்படுது?
மற்ற மதத்தவர் ஏன் அதை கண்டு அஞ்சுகிறார்கள்? அதை தடை செய்ய ஏன் சட்டம் கூட கொண்டு வர முயற்சிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதுதான் மத மாற்ற தடை சட்டம். அது இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களிலே புதுசா திடீர்னு அவங்கவுங்க இப்போ வேகமா அதை போட ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஏன், என்ன பிரச்சனை? நாம் மனிதர்கள் சக மனுஷரோட வாழ்ந்துட்டு இருக்கோம், சக மதத்தவரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குள்ளே கடவுளை பற்றிய நம்பிக்கையில ஒரு மாற்றம் வருது. இனிமேல் நான் இப்படி நடக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம், நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். ஆனால் அதுக்கு ஏன் ஒரு சமுதாயம் நடுங்க வேண்டும்? அதுக்கு ஏன் நாடு இதை தடுக்கணும்னு ஏன் யோசிக்கணும்? அப்படியானால் அவர்கள் உணரும் அளவு ஒரு பாதிப்பு அங்க இருக்கிறது தான். அதுல ஒரு விதமான பாதிப்பை இந்த வசன பகுதி நமக்கு பதிவு செய்திருக்கிறது. இங்க பாக்குறோம், பெரிய கலகம் உண்டாயிற்று இந்த மார்க்கத்து நிமித்தம். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆகுறதுனால அந்த பகுதியில ஒரு பெரிய கலக்கம், பயம் உண்டாயிருக்கு. என்னது இப்போ விஷயம்? 24. எப்படி இந்த கலகம் சொன்னமே? எப்படி என்றால், தெமெத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இப்போ தியானாளின் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பெரிய கோயில் இருக்கு. அந்த பெரிய கோயில் உலக புகழ் பெற்றதாகவும் இருக்கிறதா. பாருங்க 27ஆம் வசனம். தொழிலே அற்றுப்போகும்படியான அபாயம் ஏற்பட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய எண்ணமற்று போகிறதற்கும், கவனிங்க, இப்ப ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கிறது. அதனால நிறைய டூரிஸ்ட் அங்க வராங்க. டூரிஸ்ட் அங்க வர்றதுனால அவர்கள் வியாபாரம் பெருகுகிறது, அவர்களுக்கான பொருளாதாரம் உயருகிறது அந்த பகுதியில. இப்போ அந்த சிலையை, கோயில் சிலையை சின்னதாக, அந்த உருவத்தை நினைவு சின்னம் போல செய்து அமோகமா அங்க வியாபாரம் நடக்குது. இத மாதிரி இந்தியாவில ஒரு கட்டடத்தை நினைவு சின்னமாக, ஒரு பிரபலமான ஒரு வியாபாரமாக நடக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? தாஜ்மஹால். அது கோயில் கிடையாது, கல்லறை. கல்லறைய நினைவு சின்னமா வித்துன்னு இருக்கான். அதை எல்லாம் ரொம்ப இஷ்டமா வாங்கி வீட்டுல வச்சுன்னுக்குறாங்க. அதை பரிசு வேற கொடுத்துனுக்குறாங்க. அது உண்மையில என்ன தெரியுங்களா? கல்லறை. அது கணவன் ஒரு மனைவிக்காக அமைத்த ஒரு கல்லறை. அதையே வித்தா வாங்குற அளவுக்கு மனுஷன் இருக்கான்னா, மகாதேவி என்று போற்றப்படுகிற ஒரு பெண் தெய்வம், அந்த தெய்வமானது ஒரு வளர்ச்சி அடைந்த கோயில். அது முன்ன ஒரு மாதிரி இருந்தது, இப்போ இன்னொரு லெவல்ல வந்திருக்கின்ற மாதிரி ஒரு கோயில். அது குறிப்பா என்னன்னா, பிள்ளை பேருக்கான ஒரு கோயிலாக அந்த காலத்துல ரொம்ப பிரபலமாச்சு. தாய்மார்களுக்கான அல்லது பிள்ளை பேருக்காக காத்திருப்பவருக்கான ஒரு கோயில் அந்த அந்த தெய்வம் அது. அதனால ரொம்ப பிரபலம். உலகத்தின் பல, ஆசியா முழுவதும் பிரசித்தம், உலகம் முழுவதும் பிரசித்தம். எல்லாரும் வருவாங்க. கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இந்துவோ எதுவானாலும் இந்த மாதிரி கோயில்கள் பிரபலமாக அதை சுற்றிலும் வியாபாரம் என்பது ரொம்ப பிரபலமா இருக்கும். இது ரெண்டுமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. அந்த கோயிலை மிகவும் பிரசித்தி பெற்றதாக மாற்றுவதற்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க. வேலூர் பக்கத்துல தங்க தகடுகளால் வேயப்பட்ட ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அதனால அது ரொம்ப பெரிய பிரபலம். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் ஒரு கோயிலை பிரபலமாக்க அவன் முயற்சி செய்கிறார். அது பிரபலமான பிறகு அதை நினைவு சின்னமாக்கி அதை விற்கிற ஒரு வியாபாரம் நடக்கிறது. அப்படி ஒரு வியாபாரம் ஒன்னில் நாம போயிட போகுது.
நம்ம ஊர்ல இருக்கிற இங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம், இந்த தொழில் பண்றவங்க எல்லாம் கூட நிறைய பேர் இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விக்கிரக ஆராதனை தவறுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறாங்களே. அப்ப இனி யார் இதை செய்வா, யார் இதை விற்பா? இது என்ன மட்டும் போச்சுன்னு சொன்னா இனி இதை யார் காப்பாற்றுவா? நம்ம தொழில் பாதிக்கப்படுகிறது, அநேகருடைய தொழில் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு பெரிய பயம் வந்ததாம். அப்போ ஒரு கிறிஸ்தவமானது, ஒரு தனி மனிதன் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து எல்லாரும் மாற்றம் அடையும் பொழுது, விக்கிரக ஆராதனை அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும் போது அது சமுதாயத்திலே ஒரு பாதிப்பை, பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நல்ல யோசனை பண்ணுங்களேன். நீங்க ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பமாக இருந்தீங்கன்னு சொன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க ஒவ்வொரு வாரமும் அந்த பூஜை போன்ற விஷயங்களுக்கெல்லாம், கோயிலுக்கு போற செலவு, இந்த மாதிரியான செலவுகள்லாம் நிறைய பண்ணிட்டே இருந்தோம் நம்ம. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு சபை கூடி வருவது, இந்த ஒரே புக்கு வாழ்நாள் முழுசும் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும், பூஜை செய்யணும், பொருள் கொண்டு வரணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா விக்கிரக ஆராதனையில இருக்கும் பொழுது நாம் நிறைய செலவு செய்து கொண்டிருந்தோம், அவைகளை வாங்கினோம், கொடுத்தோம். அப்போ இவைகள் எல்லாமே இனி செய்யவே மாட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சமுதாயத்துக்குள்ள இப்படி நிறைய பேர் மாறிட்டாங்கன்னா, அங்க அதை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, நஷ்டம் ஏற்படும். இதனாலதான் இன்னை வரைக்கும் கூட ஒரு சமூகம், ஒரு தேசம் அஞ்சுகிறது. இதுக்கு பின்னால அவங்களுடைய நம்பிக்கையை விட்டுட்டு போயிடுறாங்களே அப்படின்றது மட்டுமல்ல அங்க காரணம். இந்த மாதிரியான விளைவு, பாதிப்பு சமுதாயத்துல வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் பின்னால இருக்கு. ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்கு ஒரு முறை போனார். உள்ள போன உடனே பார்த்தார், கோபம் அவருக்குள்ளே வந்தது, வைராக்கியம் அவருக்குள்ளே பட்சிக்கும்படியாக வந்தது. ஒரு சாட்டை போல ஒன்றை உருவாக்கினார். காசுக்காரர், புறா விற்கிறவர்கள், பொருள் விற்கிறவர்கள், இல்ல அந்நிய பணத்தை மாற்றும்படியாக மணி சேஞ்சர் எல்லாமே கோயிலை சுத்தி இருக்கிறாங்க. என்னப்பா, தேவ ஆலயத்தை நீங்கள் வியாபார குகை போல மாற்றி விட்டீர்களே, எல்லாரையும் விரட்டி அடிக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவமோ யூத மார்க்கமோ இன்னைக்கும் கூட வியாபாரம் என்பது ஒரு மதத்தோட சேர்ந்ததாக தான் இருக்கும். பண்டிகைகளுக்கு பின்னால என்ன இருக்கு? போன கிறிஸ்துமஸ் எடுத்துக்கங்களேன், உலகம் முழுவதும் பல மில்லியன் கணக்கான பணப்புழக்கத்துக்கான ஒரு வியாபாரம் அது பின்னால இருக்கு. யாருமே அதை இனிமேல் கொண்டாட வேணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு பின்னால எத்தனை கோடி பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தெரியுங்களா? அப்ப அவங்களுக்கு பின்னால வியாபாரம் இருக்கிறது. அப்போ இந்த முதல் நூற்றாண்டு காலத்துல ஏன் அவ்வளோ பெரிய கலகம் ஆசியாவிலே இந்த எபேஸ் என்ற ஒரு பகுதியிலே உண்டானதா? அங்கே சின்ன நினைவு சின்னங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களோட வியாபாரம் இப்போ அற்று போகின்ற ஒரு பயம் வந்துச்சு. பாருங்க, இவங்க நம்பிக்கை எப்படி இருந்துதான்? 35ஆம் வசனம். ஜனங்களை அமர்த்தி இந்த பட்டணமே மகாதேவியான தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாரகியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? அப்போ வானத்திலிருந்து விழுந்த ஒரு சிலை இது, அதை கொண்டு வந்துதான் நம்ம இந்த கோயில் உள்ள வச்சிருக்கிறோம். அதை தான் நாம மிகப்பெரிய அளவுக்கு அதை நாம் மதிக்கிறோம், உலக பிரசித்தி பெற்றதா இருக்கிறது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடணும்னா எப்படி நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த மார்க்கத்தை அவரை எல்லாம் துரத்தணும். நம்ம இதை பேசுறவங்க எல்லாத்தையும் துரத்தணும், இவங்களெல்லாம் அடிச்சு தூக்கி தூரமா தள்ளிடணும். அப்போ ஒரு கிறிஸ்தவம் வளரும் போது சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்துல பொருளாதார பாதிப்பை அது உண்டாக்குகிறது. நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்முடைய பொருளாதாரத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை குறிக்கும்படியான ஒரு சம்பவம் தான் இது. இப்பொழுது 25, 26 வசனங்கள். அவன் அந்த தொழில் செய்வர்கள் எல்லாம் ஒன்னா கூட்டி
நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு இப்ப நமக்கு, இதனாலே நமக்கு நல்ல லாபம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுக்கு ஒரு தடை, இதுக்கு ஒரு பயமுறுத்தல் வந்திருக்கிறது. இப்ப ஒண்ணு இல்லாம போயிட போறோம் நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்த வியாபாரிகள் எல்லாம் ஒண்ணு கூட்டி அவர் பேச ஆரம்பிச்சார். இப்படி இருக்க தெளிவா அவர் மனசுல வாங்கிட்டார். இந்த பவுல் என்ன போதனை பண்ணாரு, ஜனங்க என்ன கேட்டாங்க, அவங்க எதை நம்பிட்டாங்கன்றது இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி ஒரு போதனை ஒண்ணு போயிட்டு இருக்குதுப்பா, கையினால் செய்யப்பட்ட கோயில்ல கடவுள் இல்லையா, இந்த தேவதைகளை விக்கிரங்கள் பண்றதெல்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு போதனை எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் கூடிய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கும் போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான, மொத்தமா ஒன்னில்லாம போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். இதுதான் விஷயம். அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே ஒருவர் வரும் பொழுது அவர் விக்கிரக ஆராதனையை விட்டு விடுகிறார். அவர் விக்கிரக ஆராதனையை விட்டு விடுகிறதுனாலே அவரை சுற்றிலும் சில பாதிப்பை அங்கே ஏற்படுத்துகிறார். இதனால்தான் சமுதாயம் கிறிஸ்தவம் வளருவதை தடுக்க பார்க்கிறது, மனிதர்கள் மனம் மாறுவதை தடுக்க பார்க்கிறது, சட்டம் போட்டு அதை தடுக்க பார்க்கிறது. நாம் மதத்தை மாற்றுகிற வேலையை செய்யல, மனதை மாற்றுகிற வேலையைத்தான் நம்ம செய்யணும். இதுலதான் நம்ம தெளிவா இருக்கிறோம். ஆனா மனம் மாறின ஒருவன் தன்னுடைய பழைய மத விஷயங்களை, அது விக்கிரகாரனை சார்ந்தவைகளை அவன் தானா மாத்திக்குவாங்க. அவங்களுக்கு புரியுது, காணாதவராகிய தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். கையினால் செய்யப்பட்ட சிலைகள் ஏன் யோசனை, ஏன் புத்தி? ஏன்னா தேவன் என்பவரை, ஆவியா இருக்கிற அவரை ஒருவனும் கண்டதில்லை. அப்ப அவருக்கு உருவத்தை கற்பனையில கொடுக்க முடியும்? அப்ப புரியுது, புரிஞ்ச உடனே இவங்க மாத்திக்கிறாங்க. அதனால இவங்க வீட்டுல இருக்கிற விக்கிரங்களை எல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க, அதை அவங்க வச்சுக்கிறது இல்ல. அவங்களுக்கு அது புரியுது. அப்போ இந்த வசனங்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தங்க உண்டாக்குனத மொத்த சமுதாயம் அந்த எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்குகிறது. அவங்க எல்லாமே ஒண்ணு கூடிட்டாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. சொல்லி 28ஆம் வசனம், கேட்டு கோபத்தால் நிறைந்து என்று எல்லாரும் கோஷமிட்டார்கள். இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலை, ஒரு ஆடிட்டோரியம் போறாங்களாம். ஏறக்குறைய அந்த காலத்திலேயே 25,000 பேர் அமரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் அது எபேசுவில. அதனுடைய சிதிலங்கள் இன்னைக்கு இருக்கான். 25,000 பேர் உட்காரலாமா கெப்பாசிட்டி. அது அந்த அரங்கத்துக்குள்ளே பவுலையும் 2 பேரையும் சேர்த்து இழுத்துட்டு போறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. பவுல் அந்த கூட்டத்துக்குள்ளே போக அவரும் போறார். போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு இந்த ஆசியா நாட்டு தலைவர்னு இருக்குல்ல, ரொம்ப பெரிய வார்த்தை. ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான்கள், அரசியல்ல வலுவானவர்கள், கோயில்கள் எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரம் உடையவர்கள். அதாவது பல கோவில்களுக்கு இவர்கள் தான் பல லட்சங்களை கோடிகளை கொடுப்பாங்கன்னா எப்படி, அப்படிப்பட்டவங்களா அவங்க சொல்றாங்க, நீங்க தயவு செய்து அவரை போவடான்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல மத சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது மாற்று மதத்தவர் கூட ஒரு அதிகாரியா இருப்பார். ஆனா அவரு கனிவோடு நடப்பார். இது பிரச்சனை வேண்டாம்,
நீங்க ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்குள்ள ஒரே ஏரியால இருக்கீங்க, ஏன் சண்டைலாம் போடுறீங்க, வேணா பிரச்சனை பண்ணாதீங்க. அவர் பாட்டு ஒரு பக்கம் அவர் செய்யறாருப்பா, அவருடைய நம்பிக்கை அவர் சொல்றாரு. நல்ல அதிகாரிகள் நியாயமா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதிர் மதத்தில் இருக்கிற ஒருவரை கூட அவங்க காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி இந்த ஆசியா நாட்டு தலைவரில் சிலர் பவுலுக்கு சிநேகிதராக இருந்தாங்களாம். அப்புறம் பேசினார்கள். அலெக்சாந்தர் என்பவனை முன்னிருக்க தள்ளினார்களாம், இழுத்து விட்டார்கள். ஏதாவது பேசுறதுக்கு அவர் தயாரானாராம். அப்பொழுது எப்படி இருக்குல்ல, ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல இன்னைக்கெல்லாம் கூட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஒருவர் வெற்றி பெற்றார், பிரபலமானவர்னு சொன்னா கரவொலி எழுப்புவாங்க. 15 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது, வெறும் கைத்தட்டல் மட்டும் இருக்கும். சில நேரங்கள் அப்படி நடந்துரும். ஜனங்க ரொம்ப உற்சாகமா, ஒரு ஓவர்வெல்மிங் ஜாய், பொங்கி எழும் சந்தோஷத்தால அப்படி பண்ணிடுவாங்க. அப்படியே நிக்க வேண்டியதான் எல்லாரும். அந்த மாதிரி அன்னைக்கு பாருங்க, 2 மணி நேரம் ஓயாமல் கோஷமிட்டார்களாம். அப்போ எபேசு பட்டணத்துல ரொம்ப பெரிய ஒரு கலகம். இதுல நிச்சயமா பவுல் அவனோடு இருந்தவர்களை அவர்கள் கொன்று விடுவார்கள். அந்த விளிம்பில் இருக்காங்க இப்ப அந்த எபேசு பட்டணம் முழுவதும். இதுல விக்கிரகாராதனைக்காரர்கள் ஒரு பக்கம் நஷ்டத்துக்காக நிக்கிறாங்க, பொறாமையினாலே யூதர்களும் அவங்களோட சேர்ந்திருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழிய பயணத்தின் சில துன்பங்களை பல நேரங்கள் அவர் சொல்லியிருக்கார், கோடிட்டு காமிச்சிருக்கிறார். சில வசனங்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது வசனம். ஆசியாவில், இது ஆசியாவில் தானே, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. விழைப்போம்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய பலத்துக்கும் மிஞ்சின உண்டாயிற்று. அப்போ ஆசியாவில் இருந்தப்ப இந்த ஒரு பெரிய கலகத்தை அவர் நினைவு கூர்ந்து கொரிந்திக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். 11 அதிகாரம் 2 கொரிந்தியர் 23 முதல். அதிகமாய் நான் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாக காவல்ல வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், ஒன்று குறைய 40 அடினா 39 அடிய 5 முறை 5 சந்தர்ப்பங்களிலே அவர் அடி பிரம்படி அல்லது சவுக்கடின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி 39 அடி அடிச்சுட்டு விடுவாங்களாம். அது ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட் மாதிரி 5 முறை அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாராம். அப்போ சொன்னாங்க பவுல் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைய எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆத்ம பாரத்தோடு சொல்ற ஒரே வேலை மட்டும்தான் இருக்கு. அந்த வேலைக்கு, அந்த நல்லதுக்கு ஜனங்கள் அவரை அடிக்கிறார்களாம், நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு விடாமல் தீமையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள அவர் அந்த ஆசியாவில் இருந்திருக்கிறார். அடிபட்டேன், பிரயாணம் பண்ணினேன், சுய ஜனங்கள் எபேசுவில கூட விக்கிரகாராதனைக்காரர் தொழிலற்று போச்சுன்னு கலகம் பண்றான், பிரச்சனை பண்றான், பிடிக்கிறான், அடிக்கிறான்னா ஒரு பக்கம், அதுக்கு நடுவுல யூதர்கள் இருக்கான். அந்த யூதர்கள் இன்னும் இவனை கொல்ல, இன்னும் இவருக்கு துன்பத்தை கொடுக்க அவங்க தயாரா இருக்கிறாங்களாம். சில நேரங்கள்ல எதிரிகள்னு பளிச்சுன்னு தெரிவாங்க, அவங்க துன்பம் கொடுத்தா கூட நம்ம ஜீரணம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல அவன் நமக்கு எதிரி தான் எப்பவுமே, அவனால நமக்கு துன்பம் தான் வரும்னு சொல்லி. ஆனா சொந்த சகோதரர்கள் நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கும் பொழுது அது பல மடங்கு வேதனையா இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பாராதது.
அங்கே நமக்கான சமாதானத்தை, இணக்கத்தை எதிர்பார்ப்போம். ஒருவேளை தவறு செய்திருந்தால் அங்க மன்னிப்பு எதிர்பார்ப்போம், பொறுத்துக் கொள்வார்கள், சகித்துக்கொள் எதிர்பார்ப்போம். ஆனா அங்கிருந்து ஒரு கூர்மையான கடினமான ஒரு துன்பம், தாக்குதல் வந்தா எப்படி இருக்கும்? அந்த வழியை விட இந்த வழி ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழிய காலத்திலே அனுபவித்துக் கொண்டே தான் போகிறார். அப்போ ஆசியாவிலே ஒரு கடினமான சூழ்நிலையை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அதாவது அன்னைக்கு அந்த அலெக்சாந்தர் என்றவரை இழுத்து விட்டு, எப்பா நீ பேசுப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவராக இருக்கலாம்னு சொல்றாங்க. அவர் ஒரு யூதன். ஆக்சுவலா அவர் அங்க பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு, அமர்த்தத்துக்கு முயற்சி பண்றாரு. ஆனா ஒருவேளை பின்னால அந்த பவுலுக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்தானான்னு தெரியல. அவர் கூட அந்த தொழில இருந்த ஒரு நபராக இருக்கணும். அப்ப பல விதங்களிலே துன்பப்பட்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போ பவுலுக்கு புற மதத்தவர், விக்கிரகாராதனைக்காரர், சொந்த ஜனங்கள் துன்பத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவருடைய ஊழிய பாதையில ரொம்ப பெரிய துன்பத்தை, இந்த அளவுக்கு பெரிய துன்பத்தை அவர் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, விக்கிரக ஆராதனைக்கு எதிராக அவர் பேசியது. விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜனங்கள் விடுபட்டது. இதுதான் பெரிய பிரச்சனையா போச்சு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35 முதல். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் சிற்பாசாரியார் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர் பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்திரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால், ஒரு வழக்கு இருக்குமானால், நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் வேறு ஒருவருக்கு வழக்காடி கொள்ளட்டும், கேஸ் போட்டுன்னு போப்பா அப்படின்ட்டு. பிரச்சனை தானே, உன் தொழில் நஷ்டம் நீ நினைக்கிற. இவங்க பேசுறதுனால, இவங்க கிட்ட ஜனங்க போயிடுறதுனால உங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியல, அது நஷ்டமாவும் நீங்க நினைக்கிறீங்க, கேஸ் போடுங்கன்றார். அங்க ஒரு தீர்வு அங்க சொல்றார். 39. நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படட்டும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதும் இல்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதுக்கு ஏதுவா இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். அங்கே ஒரு அமைதியை கடவுள் அவர்கள் இருக்கிற ஒரு நபரை கொண்டே கொண்டு வந்துட்டார். அங்க ஒரு நியாயம் பேசப்பட்டது. இது மாதிரி வாழ்க்கையில நடக்கலாம். நம் சொந்த ஜனங்கள் நமக்கு எதிராக வருவாங்க, அந்நிய ஜனங்கள் நமக்கு எதிராக வருவாங்க. மூணாவது அந்நிய ஜனத்தில் இருக்கிற ஒருவரே வந்து நம்மை விடுவிப்பார், நமக்கு நல்லது செய்வார். இப்படி வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல நடந்தது. பிறகு என்னாச்சு? 20ஆம் அதிகாரம் 1 வசனம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு அல்லது பேசிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசையிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். அப்போ பவுல் போகிற இடங்கள் எல்லாம் பலவிதமான பிரச்சனைகள், யூத ஜனங்கள் ஒரு பக்கம், புறஜாதி ஜனங்கள் இன்னொரு பக்கம் அவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் வராங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோட அந்த துன்பம், அந்த ஒரு கடினமான பாதை நம்ம கவனிச்சுதான் ஆகணும். பாருங்க, அவர் வந்து ஒரு துன்மார்க்கமா நடக்கிறாரு, ரொம்ப தீமையான வாழ்க்கை செய்யறாரு, அவருக்கு நிறைய துன்பம் வருது அப்படின்னா வரட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறையே சரியில்லை, எல்லாமே பொய்யும் புரட்டும் தீமையா செய்யற ஒரு ஜனம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை
கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு விவரிக்கவே முடியாத பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. அதாவது அவரை கொலை செய்தும்படியான பல சந்தர்ப்பங்கள் வருகிறது, அவரை அப்படியே அவமானப்படுத்தும்படியான பல சந்தர்ப்பங்கள் வருகிறது. அப்போ தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் வரணும்? வருமா என்ன? பொதுவான பார்வை எப்படி இருக்கும்? தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை பலவிதமாக பார்க்கும் பார்வை மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கும். அதான் நான் காலையில கூட டிவோஷன்ல சொன்னேன். ஒருவர் திடீரென்று ஐஸ்வர்யவான் ஆகிறார். அதை பார்த்த உடனே 10ல் 9 பேருக்கு என்ன தோணும்? என்ன அநியாயம் பண்ணி கொள்ளடிச்சிருப்பானோ அப்படின்னு 10ல் 9 பேருக்கு தோணும். ஒருத்தர் வேணா யோசிப்பார், நிச்சயமா கடவுள் அவரை ஆசீர்வதிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு நன்மையை சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆளு நினைக்கலாம். அப்போ தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த மகாபெரிய அப்போஸ்தலனுக்கு அவருடைய ஊழியமும் ரொம்ப பெருசா இருக்கு, விளைவுகளும் நல்லா இருக்கு, அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனா அவ்வளவு தடை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கடினமான பாதை. நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி பார்க்கலாம்? என்ன ஸ்டீஃபன், உன்னுடைய அனுபவத்தை நீ சிந்தி. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டா போயிட்டே இருக்கு, தேவனுக்கு நான் பயன்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கிறேன், அதனாலே நான் நல்ல கரங்களில் இருக்கிறேன். திடீர்னு ஒரு மாற்றம், நமக்கே ஜீர்ணிக்க முடியாத மாதிரி இருக்கு. ஆனா நம் மீது, தேவனுடைய வேலை செய்கிற ஒவ்வொருவர் மீது தேவ நோக்கம் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு விசுவாசிகளின் மீது தேவ நோக்கம் கண்டிப்பா இருக்கு. அவர் நம்முடைய பாதையில நம்மை நடத்தி கொண்டே வருவார். யோனா மாதிரி வேற ரூட் எடுத்து அப்படி வேற பக்கமா போயிடலான்னு போனா கூட அப்படியே புடிச்சுன்னு விட்டுருவார் அவருடைய வழியில. நான் அப்படிதான் நம்புறேன். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த மாதிரியான துன்பங்கள் வரும் பொழுது கலங்காமல் அவைகளை தாண்டி, முதல்ல அந்த மனுஷனுக்கு அவர்களுக்கான புரிதல், நமக்கான புரிதல் சரியா இருக்கணும். இவைகள் வழியாக நான் கடந்து போவேன், கர்த்தர் என்னோடு இருப்பார், அவர் என்னை கைவிடவில்லை, இதில் அவர் என்னை நடத்துவார், அவருடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்வேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப சொன்னாங்க, பவுல் தன்னுடைய பயணத்தை நிறுத்தவே இல்லை, ஒரு பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கிறார். 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6. பெரோயா ஊரானாகிய சோபெத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பேனாய் காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீயுக்கும் துரோப்பையும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்தில் எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளுக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கு 7 நாள் தங்கியிருந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலோட பயணங்கள் நிக்கல. அப்படியானால் நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல தடையை போல துன்பங்கள் வரலாம். அப்படியே ஒரு மூலையில நின்றுட்டு இதுக்கப்புறமா எந்த ரோடுமே எதிர்க்க தெரியலன்ற மாதிரி ஒரு இடமா முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி கூட தெரியலாம். ஆனால் தேவன் நம்மை அங்கிருந்து நடத்துவார், அவர் நம்மை வழி நடத்துவார், அங்கிருந்து ஒரு புதிய பாதையை அவர் திறப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில் நம்ம அதை தான் பார்க்கிறோம். அந்த சமுதாயத்துல 2500 பேர் இருக்கும் ஒரு அரங்கத்துக்குள்ளே அவர் இழுத்து கொண்டு போய் அந்த கலகத்தை உண்டாக்கி, அந்த கலகத்தினாலே அவரை அழித்து விடும் அளவுக்கு, அப்படியே அவரை அடிச்சு கொண்டுன்ற அளவுக்கு ஒரு பெரிய கலகம் உண்டானது. நம்ம எப்படி யோசிக்கலாம், அது ஏன் உண்டாகணும்? இவருக்கு அப்படி ஒரு கலகம், அப்படி ஒரு பிரச்சனை ஏன் உண்டாகணும்? அது உண்டாகாமலே தேவன் அழகா தடுத்துட்டாக்கா, அட்லீஸ்ட் அன்னைக்கு வேற ஒரு இடத்துல போய் வசனமாக சொல்லியிருப்பாரு. நமக்கு அப்படி தோணலாம். ஆனா வாழ்க்கையில சில துன்பங்கள் வரும் தான், அதை நாம கடந்து தான் போனோம். அதுல நாம இன்னும் தேவனுக்கு பிரியமானவர்களாக பக்குவப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் இன்னும் தேவனை விசுவாசிப்பதற்கான தேவை இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கான தேவை இருக்கிறது. அதனால ஒரு துன்பம் வந்த உடனே அதுக்கான காரண காரியம் தேடுவோம். தெரியலன்னா நாம தேவன் மீது பழி சொல்ல, அவரை முறுமுறுக்க தொடங்குவோம். மாறாக இப்படி யோசிக்கணும், இந்த துன்பம் வந்தது, காரணமே தெரியல, அல்லது நன்மைக்காக எனக்கு இந்த துன்பம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சோம்னா
அதற்குள் நான் தேவ சித்தத்தை எப்படி தொடர்ந்து நிறைவேற்றலாம், இன்னும் தேவனுடைய விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றலாம், அப்படிதான் நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தொடர் பயணத்தை சரியாக செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகிய பவுல். ஒட்டுமொத்த பட்டணமும் திரண்டு வந்தது. ஆனால் நல்லா பாத்தீங்கன்னா, எதிர்ப்பவர்கள் எவ்வளவு ஷார்ப்பா எதிர்த்தாலும் அனுகூலமானவர்களும் கூடவே எப்பொழுதுமே இருப்பாங்க. அந்தந்த டைமுக்கு கரெக்டா அவங்க வராங்க. அவரை உள்ள போக வேணான்னு சொல்லுங்க, அந்த கூட்டத்துக்குள்ள அவரை போவாதீங்க, அவரை சேவ் பண்ணுங்க. அடுத்தது திடீர்னு ஒருத்தர் எழும்புகிறான், இதெல்லாம் நீங்க கேஸ் போட்டுக்கப்பா, விட்டுருங்க, இதுக்கு எந்த நியாயமும் இப்ப பார்க்கவே முடியாது, குற்றவாளி ஆயிடுவோம், உங்க கலகத்தை நாங்க இப்ப பேச ஆரம்பிச்சோம்னா, ஜஸ்ட் லீவ், எல்லாரும் போயிடுங்க, அப்படியே கழிச்சு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் விதமாக நம்மோடு கூட வருகிறார். அவர் நம்மை நடத்துகிறார். பிரச்சனையை வராமையே நடத்தக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு நடுவிலே நாம் எப்படி நடக்கிறோம், தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார், இந்த பார்வைதான் வேணும். சுற்றிலும் இருக்கிற மனுஷன் மீது நம்முடைய பார்வையை விட்டுவிடலாம். நான் எப்படி இருக்கிறேன், இதில் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார், இந்த ரெண்டு பார்வை போதும். இதை கொண்டு வந்தவர்கள், இதை செய்பவர்கள் இல்ல, இதற்கு எதிராக இருப்பவர்கள், அந்த பெரிய கூட்டம் 2500 பேர், அந்த பட்டணம், இதெல்லாம் வேணவே, அந்த பார்வையே வேணாம் நம்மளுக்கு. தேவன் இதில் எனக்கு யாராக இருக்கிறார், அவருக்கு நான் எப்படிப்பட்டவனாக நடக்க போகிறேன், இந்த சிந்தைய சுருக்கமா வச்சுக்கிட்டோம்னா அதுல நம்ம நடக்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம், தேவன் செய்யறதையும் நம்ம கவனிச்சுக்கலாம். will be strengthened. நம்முடைய துன்பத்துல, நம்முடைய சோதனையில நம்ம அப்படி நடந்தா போதும். இந்த ஒட்டுமொத்த வேத புத்தகத்திலேயே நடக்காத ஒரு சம்பவம், ஆண்டவர் இயேசு ஊழியம் தொடங்க போற வனாந்திரத்திலே சோதிக்கும்படி கொண்டு போகப்பட்டார். அந்த உபவாச நாட்கள் முடிந்தது. சாத்தான் வந்து நின்றார், நேராக பேசுகிறார், 3 சோதனைகளை கொடுத்தான். அந்த சோதனையில ஆண்டவர் என்ன பார்த்தார், தான் எப்படி நடக்க வேண்டும், தேவ சித்தத்தை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்தார். அதுதான் அவர் கவனிச்சார். அதுக்காக அவர்கிட்ட இருந்த ஒரே டூல் என்ன, அவருடைய வசனங்கள், கர்த்தருடைய வசனங்கள் தான். அந்த டூல் தான் அவர் யூஸ் பண்ணார். இதான் நமக்கான முன்மாதிரி. நாம் துன்பப்படும் பொழுது, நாம் சோதிக்கப்படும் பொழுது, நாமும் இதுல நாம் எப்படி நடக்க வேண்டும், அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே டூல் கர்த்தருடைய வசனம் தான். அதை கொண்டு இது எப்படி செய்ய போறோம், அதை கொண்டு இதுல நாம் எப்படி நடக்க போறோம், இதை சிந்திச்சா போதும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு முறையும் செய்திருக்கிறார். இதான் நமக்கான முன்மாதிரி. சிந்திப்போம். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த அருமையான சகோதரி கிறிஸ்டி ஜோய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவர்கள் நிமித்தமாக நமக்கான ஒரு இனிப்பை அவர்கள் வச்சிருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். அவர்களை சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மிகப்பெரிய வயதான ஒரு மூதாட்டி. அவர்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பின்னால உட்கார்றவங்களுக்கு. அந்த பின் வாசல் வழியா தான் அந்த அம்மா வருவாங்க. மிகவும் வயது சென்ற ஒரு 85 வயது இருக்கும். அவர்கள் காலையில் கிறிஸ்துக்குள் மரிச்சாங்க. தெலுங்கு மொழி பேசும் ஒரு வயதான பாட்டி அவங்க ரொம்ப ஒல்லியா பலவீனமா குனிஞ்ச மாதிரி தான் வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க அவங்ககிட்ட பார்த்துடலாம், அந்த இடத்துல அப்படி என்ட்ரு ஆகும்போது ஒரு சின்ன குழந்தை எப்படி சந்தோஷமா ஒரு இடத்துக்குள்ள வரும், அப்படி தேவனை தொழுது கொள்ள வருவாங்க. இன்னைக்கு அவங்க மகன்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நேரப்படி போகணுன்றதுக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமையில உயிரை எடுத்துருவாங்களாம். 85 வயசு. சபை கூடி வர, தேவனை தொழுது கொள்ள அந்த ஜாய் அந்த அம்மாக்குள்ள தூரத்துல இருந்து என்னாலே பார்க்க முடியும். அதுதான் என் மைண்ட்ல இருக்கு. ஸோ தேவ சமூகத்தை பற்றிய ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அது நம்முடைய அடையாளமா இருக்கணும். ஜெபம் எழுந்து நிற்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஏதோ இந்த நாளிலே உங்களுடைய வேத வார்த்தைகள் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழிய பாதையின் அனுபவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வெற்றியுள்ள பக்கத்தையும் துன்பமும் வேதனையும் நிறைந்த பக்கத்தையும் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கை கூட அப்படி இருக்கிறதப்பா.
ஆனால் நீரோ அதற்கு நடுவில் இருப்பதையும் மனுஷ தயவை ஏற்படுத்துவதையும் விடுவிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியே நீர் எங்களுக்கும் இன்றைக்கு செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய விருப்பத்துக்குமே நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் ஆசீர்வதியும். என்று கீழ்ப்படிந்த அருமையான மகளை ஆசீர்வதி தகப்பனே. விசுவாசத்திலே உறுதிப்பட்டு தன்னை தேவ வசனத்துக்குள் நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடி போல இருக்க ஆசீர்வதிப்பீராக. வந்தவனுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.